ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது உண்மையிலுமே குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்க வந்து கொண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஸ்வீட்டு. வாயில் வச்சோன்னா கரையும், அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான, டேஸ்டியான, செய்யறதுக்கு ஈஸியான ஸ்வீட்டு. கம்மி செலவில் ஒரு டேஸ்டியான, ஹெல்த்தியான ஸ்வீட்டு நீங்களும் செஞ்சு அசத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு கிண்ணியில் ஒரு கப்பு கொண்டக்கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இதை வந்து இதை திரும்பி ஒரு கழுவிட்டு குக்கரில் போட்டு 4 விசில் விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்தோடனே தண்ணியெல்லாம் நல்லா வடிய வச்சு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊத்தாமே நல்லா குறை நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கலாம். அண்டில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிட்டு கொஞ்சம் பொடிச்ச முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து 1/4 கப்பு ரவை எடுத்து நல்லா அது ஸ்லோ பண்ணிட்டு அதுலயே போட்டு நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெய் நெய்யும் அதெல்லாம் பிரிஞ்சு தனித்தனியா வர அளவுக்கு உள்ள ஒன்று சேர்ந்து பிரிஞ்சு வரணும். இப்ப அரைச்சி வச்சு கொண்டக்கடலை பருப்பை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே திரும்பி இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து ஒன்று கலந்து வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்ப இதோட நம்ம நல்லா ஒரு கப்பு கொதிக்கிற தண்ணியை இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதையும் நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா கலந்து கொதி வந்து நல்லா சுருண்டு வரணும். உங்களுக்கு அது வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். கப்புல இருந்து 1/2 கப் வரைக்கும் நீங்க சக்கரை எவ்வளவு போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 கப்பு போட்டிருக்கேன். இது வந்து நீங்க 1/4 கப்பு போட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கணும். இது போட்டீங்கன்னா இந்த சக்கரோட அளவு குறைக்கும், ஸ்வீட்டோட தன்மை தூக்கி கொடுக்கும். உங்களுக்கு குங்குமப்பூ நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ஃபுட் கலர் வேணும்னா நீங்க குங்குமப்பூ வந்து சுடுபால ஊற வச்சு நீங்க அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆன பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி அந்த சக்கரை இலகி தண்ணியா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், கையில தெரிக்கும். அப்ப வந்து திரும்பி நீங்க வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு மூடி வச்சிடணும். வந்து சட்டியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான்ஸ்டிக்ல செஞ்சாலுமே லைட்டா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்க இப்ப வேணா லைட்டா சும்மா அப்பப்போ ஒரு ஸ்பூன் நெய், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு கிளறப்ப ஒரு 3 ஸ்பூன் நெய் மட்டும் ஊத்தினா போதும். ஒரு ஸ்பூன் நெய்யா போட்டு ஊத்தி கிளறி அந்த நெய்யெல்லாம் இஞ்சிட்ட பின்னாடி உங்களுக்கு அப்படியே ஊத்தி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். மிளகாத்தூள் பொடிச்சு வச்சு போட்டுக்கலாம். நீங்க போட்டு நல்லா கிளறிட்டு கடைசியில் நம்ம வறுத்து வச்சிருக்க பொடி பருப்பு இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது மேலான போட்டு நல்லா கிளறி எடுத்து சர்வ் பண்ணா கம்மி பட்ஜெட்ல சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.